இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இப்போ வாழ்கிற நிகழ்காலத்தை அவசரமே இல்லாமல் அனுபவித்து வாழணும். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க நம்ம மாறிட்டோம் அப்படின்னு. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சில விஷயந்தான் நம்மளை மாற்றிருச்சு அப்படின்றத அவங்க உணர்றதே கிடையாது. பெரும்பாலும் மனுஷங்க குணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நேரத்தில் நன்றியுள்ள நாயாகவும், கெட்ட நேரத்தில் தந்திரம் உள்ள நரியாகவும், சில நேரத்தில் பூனையாகவும், சில நேரத்தில் புலியாகவும், எப்போவாது சிங்கமாகவும், ஒரு சில நேரத்தில் யானையாகவும், சில நேரத்தில் பாம்பாகவும், தேவைப்படுறப்போ தேளாகவும், ஒரு சில அரிதான டயத்தில் மட்டும் மனுஷங்களாகவும் இருக்கிறாங்க. அந்த மனுஷனாக இருக்கிற டயத்தில் மட்டும்தான் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் எத்தனை குணம் இருக்குது அப்படின்றத மறந்துட்டு எல்லாருமே மனுஷங்க தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். சில பேரோட அன்பு மாதிரி ஒரு மருந்தும் கிடையாது. சில பேரோட நிராகரிப்பு மாதிரி வேற தண்டனையும் கிடையாது. உங்களுக்கு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மருந்தை கொடுக்குறாங்களா இல்லைன்னா தண்டனையை கொடுக்குறாங்களா அப்படின்றதுல எப்போவுமே பார்த்தீங்கன்னா கவனமாக இருங்க. இல்லைன்னா உங்களுக்கு மருந்தாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காயத்தை கூட இன்னும் ரொம்ப அதிக அளவில் ஆழமாக்கிட்டு போயிடுவாங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கிற இந்த உலகத்தில் சில பேர் தந்துட்டு போன காயங்களை நினச்சி கலங்கி நிற்காதீங்க. எல்லாமே கடந்து போகும் அப்படின்ற விஷயத்த கொஞ்சமாவது ஏற்றுக்க கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மனசு ரொம்ப அதிக அளவில் பாதிப்புக்குள்ளாகாது. இதுதான் இங்கே நிதர்சனமான உண்மையும் கூட. வாழ்க்கையில் பக்குவம் அடைஞ்ச ஒருத்தரை பார்த்தீங்கன்னா யாராலும் எந்த விதத்துலேயும் காயப்படுத்தவே முடியாது. பக்குவம் இல்லாதவங்க தான் எல்லாராலையும் பந்தாடப்படுவாங்க. வாழ்க்கைக்கான பக்குவத்தை மட்டும் கொஞ்சம் பக்குவமாக கற்றுக்கோங்க. இல்லைன்னா மற்றவங்களால ஏற்படுற துன்பமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொடர்கதை மாதிரி ஆகிடும். உங்களுக்கு இருக்கிற ஆசைகளெல்லாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் வரப்போகிற துன்பம் அனைத்திற்கும் உங்களோட ஆசைகள் தான் கண்டிப்பாக காரணமாக இருக்க போகுது. உண்மையான அன்பு அப்படின்றது வேற ஒன்றுமே இல்லை. மற்றவங்களோட மகிழ்ச்சி எப்போ உங்கள் சொந்த மகிழ்ச்சியோட முக்கியமாக தெரியுதோ அதுதான் உண்மையான அன்பு. மற்றவங்களோட சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான். யார் ஒருத்தங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே அழகானவங்க. அப்படிப்பட்டவங்க தான் அமைதியான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. நம்பினவங்களுக்கு உதவியாக இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒருபோதும் அவங்களுக்கு துரோகியாக மட்டும் மாறிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதியே இல்லாமல் தான் நகரும். வலியை தாங்கி கொள்றதும் வலியில் சிரிக்கிறதும் வலியை கொடுத்துட்டு போனவங்கள நேசிக்கிறதும் பார்த்தீங்கன்னா புதுசு கிடையாது. ஒரு சில பேருக்கு அது பழகி போன விஷயந்தான். சில வலிமை மிக்க மனுஷங்க பார்த்தீங்கன்னா எளிய மனுஷங்களை அழிச்சிடுறாங்க. அழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அந்த வலிமை மிக்க மனுஷங்களோட நிம்மதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் நீடிச்சு இருக்காது அப்படின்றதான் உண்மையும் கூட. ஏன்னா அவங்கள விட வலிமை மிக்கவங்க அவங்கள அழிக்கிறதுக்காக ஆயத்தமாயிருவாங்க. மற்றவங்க உங்கள் மேலே வீண் பழியை சுமத்தும் போது உங்கள் மேலே உண்மையாகவே தப்பு இல்லாத பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்த்து பேசுங்க. இல்லைனா உங்கள் பக்கத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்றத கூட யாரும் நினச்சி பார்க்க மாட்டாங்க. நம்மளோட சந்தோஷத்தை மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு நம்மளே பார்த்திங்கன்னா உருவாக்கிக்கிறோம். எதை இழந்தாலுமே ஒரு சில உறவுகிட்ட உங்களோட மகிழ்ச்சியை மட்டும் இழந்துடாதீங்க. அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதிகமாக கவலைப்படக்கூடாது. எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு ஏற்றுக்கிட்டு வாழணும். இது மூணும் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான ரகசியங்களும் கூட. சில நேரத்தில் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். அதுக்கு காரணமும் அந்த கடவுள் தான். அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்காது. அதுவும் காரணம் பார்த்திங்கன்னா அந்த கடவுள் தான். எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்றப்போ இதையும் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இதை எல்லாராலையும் உணர்ந்து கொள்ள முடியாது. புரிஞ்சுக்கிட்டவங்க கடவுள்கிட்ட கோவப்பட மாட்டாங்க. இதை உணர்ற பக்குவம் வந்துட்டாலே பார்த்திங்கன்னா எல்லோரோட வாழ்க்கையும் மிக அழகாக மாறிடும். நம்மக்கிட்ட குறை நிறையா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்களும் கோவப்படுறது கிடையாது. ஆனால் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற ஒரு சில பேருக்கு குறைகளே இல்லாட்டி கூட அவங்க படுற கோவமே பார்த்தீங்கன்னா பெரிய குறையா மாறிடுது. ஒரு மனுஷன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வீரனா இருக்க முடியாது. ஆனால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனா இருக்க முடியும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற மனிதாபிமானத்தை எப்பவுமே பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.